இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா சர்ச்சிலேருந்து அல்வக்ரா பார்க்குக்கு பிக்னிக் வந்திருக்கோம். எல்லோரும் இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ் கத்தோலிக்க சமூகம் கத்தாரில் இருக்கிற நாங்கள் எல்லோரும் இந்த பிக்னிக்கு வந்திருக்கிறோம். இப்போ யாராக வந்துக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த தலைவர் அப்படியே யூடியூப்பில் போட்டு எல்லாத்தையும் பப்ளிக் ஆக்கி விட்டுருவாரு. சொல்லுங்கள் பிக்னிக்கை பற்றி. ஏன்னா நம்ம பிக்னிக்கில் எல்லா மக்கள்லாம் நிறையா வந்திருக்காங்க. இனிமேல் தான் கேம்ஸ்லாம் ஆரம்பிப்பாங்க. கேம்ஸ் ஆரம்பித்தோடனே எல்லோரும் ஓடி போடி மகிழ்வாங்க. அதில் ஊடால நாங்களும் சேர்ந்து சின்ன பிள்ளைலாம் சேர்ந்து ஆடுவோம். வயசானவங்கலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வயசானவங்க சொல்லிட்டு இப்படி காட்டுறாரு. ஆஹா, அப்போ நீங்கள் கருப்படி சொல்லி வயசு கம்மியானு. எங்கே வந்திருக்க நீ? ராயப்பன் வாங்க, சொல்லுங்கள் பிக்னிக்கை பற்றி. பிக்னிக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். சரி, ஓகே. எல்லாரும் ஒரே குரூப்பில் போகணுன்னு பார்க்காதீங்க. எல்லாரும் ஒரே குரூப்பில் போக முடியாது. இது நம்ம பிக்னிக்கை எல்லாரும் கேதர் ஆகணும், மிங்கிள் ஆகணுன்றதுனால ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் நல்லா இருக்காது. அதனால எல்லாரும் குரூப் மாறி போவோம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, சரியா? அப்படியே பிக்னிக் பற்றி சொல்லுங்கள். இது நாங்கள் பல வருஷம் நடத்திட்டு இருக்கோம். சொல்லுங்க. அது கபடிக்காரங்க தான் சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் கோஆர்டினேட்டர், எப்படி நம்ம கேமில் விளையாட போகிறோம்? இது நம்ம குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் குரூப்பாக ஒரு 4-5 குரூப்பை பிரிச்சுட்டு எல்லாருக்குமே கேம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதோட நோக்கமே நம்ம ஃபன் பண்ணணும், எல்லோரும் மிங்கிள் ஆகணும். அதுதான். இது காம்படிஷன்றது அப்படி பெரிய விஷயம் கிடையாது. அது நம்ம மைண்ட்லவே இருக்கக்கூடாது. இந்த ஃபுல் டே நம்ம எல்லாருமே ஜாலியாக சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம், சரியா? ஓகே, வெரி குட். யூத்தில் சேர்த்து வச்சுருக்கோங்கள, நீங்கள் மிஸ் ஆகிட்டு போறீங்க. ஹலோ, ஒரு வீட்டுக்கு ஒரு கோப்பை போதுங்க, அவ்வளோ வேற சேர்த்துருங்க. வின் பண்ணால் 2 கோப்பை வச்சுருவாங்க, சமாளிக்க முடியாது. சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. வணக்கம், நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து வரோம். தோஹா கத்தார். திரு பிரவீன், திரு ஜேம்ஸ் அவர்கள் இதுதான் கமிட்டியில் இருக்கோம். இந்த க்ரௌடு இங்கே வருஷத்தில் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி வர்றது. சமுதாயம், சொசைட்டி கட் பண்ணி எடிட்டில் கட் பண்ணிடுது. அதெல்லாம் கிடையாது, எல்லாமே அப்படியே லைவ் ஓடிட்டு எது கட் பண்ணிடுவேன். லைவா லைவ் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், தலைவர் சொல்லுவார். தமிழ் கமிட்டியில் இருந்து இப்போ தமிழ் தெரியாமல் பாரிஸ்க்கு செக்ரட்டரி ஆகிட்டாப்ல. வாழ்த்துக்கள் ஸ்டீவன். ரொம்ப வேற லெவலுக்காக போயிட்டு இருக்காப்ல, நம்ம சமூகத்தை கொண்டு போயிட்டு இருக்காப்ல. என்ன பற்றி பேசலாம்? 10 rupees இன்க்ரிமெண்ட். சரிங்க, அப்படியே எடுத்துட்டு வர்றாரு. என்ன நீங்க நல்லா பேசிக்கலாமே, பரவாயில்ல பேசுங்க. அவரே பேசுவார். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த பிக்னிக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? வேற ஏதாவது சொல்லுங்க. கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். லேட்டாக சொல்றீங்களா? சரி. ஃப்ரான்சிஸ் எவ்வளோ பேர் சேர்ந்துக்கிறாங்க? 15 பேர் ப்ரோ. மொத்தமாக டோட்டல் 15 தான் வந்துருக்குதா?
எங்கள் குரூப் நிறைய நம்பர் இருக்குதே. இல்லை எல்லாமே அப்படியே இருக்கு. ரா ஃபுட்டேஜ் மட்டும்தான். தம்பி உங்களுக்கு எவ்வளோ சேர்ந்துருக்குறாங்க? ஒரு 8 ப்ளஸ் 9 பிலிப் பிரதர் கொடுத்தாங்க. 9 பேர் பாய்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. 6 பாருங்க. 6 15 ஆயிடுச்சு. அப்பா ஓகே. நல்லா இருக்கு. நீங்கள் மெசேஜ் போட்டுருந்துச்சு. நான் சொன்னேன் இன்னைக்கு பார்ப்போம், நாங்கள் போகிறோம். அதுக்குள்ள மெசேஜ் வந்துருச்சா? அப்படி எப்படி போட்டு எப்படி விளையாட முடியும்? இருக்கும்போது சேர்ந்து விளையாடுங்க. கேம் விளையாடும்போது மட்டும் தனியாக விளையாடுங்க. அவ்வளோதான். ஆமாம். கோதையர் ஆண்டன் எவ்வளோ நம்ம டீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 15 இருக்கா? எல்லாம் வந்து சேரல 15 எல்லாம். அங்கெல்லாம் 15 வந்துருச்சு. இங்க பெரிய ஜென்ஸ்ல வந்து 9 5 14 தான் இருக்குது. பிரதர் சிஸ்டர் பெரிய பசங்க குரூப் விளையாடும்போது மட்டும் தெரிஞ்சுக்கணும். பிரதர் அங்கெல்லாம் 15 வந்துருச்சு. இங்க வெறும் 12 தான் இருக்கு. ஓகே. இதான் எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா? அங்க பாருங்க குட்டி கிராமமே இருக்கு. இல்ல ஆள் வரவே வந்து பாத்துக்கோங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. எஸ்தான் வில்லேஜ் அங்க இருக்கு. என்ன உங்க டீம்ல ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளவு பேர் இருக்காங்க? 15 இருக்கா? ஜென்ஸ் 12, லேடிஸ் 5 பேர். ஜென்ஸ் 12 பேர் ஆயிட்டாங்களா? யாரு பாரு. இது அடுத்த குரூப் 4th குரூப். ஜென்ஸ் 12 பேர் இருக்காங்களா நம்ம டீம்ல? 12 பேர் இருக்காங்க நம்ம டீம்ல. ஜென்ஸ் 12 இருக்கா? ஜென்ஸ் இல்ல 9 தான் இருக்கு. இல்ல அங்க தலைவர் ஜென்ஸ் எங்கல 9 தான் இருக்கு. அவங்க இதுல 12 போயிடுச்சு. போகல இருக்கும். 9 10 தான் இருக்கும். ஓகே. இல்ல 12 அவங்க எழுதி இருக்காங்க. யார் பேசுறா? எங்க மைக்ல கேக்குது? இங்க லானி வந்துச்சா? ப்ளூ கலர். நீல வானரோட நம்ம டீம் பேர் இந்த விவிஎஸ். இங்க ஒரு 15. இருபத்தஞ்சு அங்கே பெரிய ஆளுங்க எல்லாம் சேர்த்தா நம்ம இது 10 ஆயிடுச்சு. கொடுங்க. 25 26 கேட்டீங்க. ஓகே. உங்க பேர்ல கேட்டீங்கல்ல. எங்க இருக்காங்க? இங்க கொடுங்க. நம்ம இதுல டோட்டல் 25 ஆளுக்கு ஒன்று கொடுங்க. 26 பீஸ்ல கொஞ்சம் செக் பண்ணுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணி நிப்பாட்டுங்க. நீங்க நிக்கிற இடத்துல எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெம்பரேச்சர் சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்க எல்லா டேக் வாங்கிக்கோங்க. டேக் வாங்கி நம்ம டீம்ல எல்லா டேக் வாங்கி 2 3 டேக் கரெக்ட்டா 3 4 கூட ஒரே 6 எனக்கு ஒன்று 8 9 10 11 12 பியா கொண்டு கொடுங்க. யாரா டேக் போடல ஒன்றும்? வாங்க போங்க டேக் வாங்க. 25னா 11 12 வரும். ஆமா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாதீங்க. ஆஹா நவுட்டாதீங்க. டெம்பரேச்சர் சிம்பிள் வந்து யார் தெரியல வெளியில. ஹலோ பச்சையில் அந்த பக்கம் தள்ளி போங்க. இதெல்லாம் ப்ளூ டீம் இதெல்லாம். ஓகே. யார் தெரியல. எல்லாம் ப்ளூ டேக கழட்டாதீங்க.